ஐயா வணக்கம் ஐயா. என்னுடைய பெயர் மீடியம் சவுந்தரராஜன். ஐயா, எந்த ஒரு மனிதனுக்கும் கடகராசியோ கடக லக்னமோ சுக்கிர திசை நன்மை செய்யாது. அதுபோல் இப்போது இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் கடகராசியும் கடக லக்னத்துக்கு உள்ளதால் சுக்கிர திசை அவருக்கு மிக மிக கெடுதலை செய்யும் தவிர நன்மை எந்த காலத்தையும் செய்யாது. அதனால் அவர் முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்புகள் சிறிதளவும் கிடையாது. ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை அவர் சந்திப்பதை தவிர வனவாச வாழ்க்கை மட்டுமே நேரிடும். மறுபடியும் அவர் நடிக்க செல்வார். அப்போ ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவாரா? வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கீங்கயா. ஸ்டாலின் தான் வருவாங்க. வரக்கூடிய வாய்ப்பு இருக்கீங்கயா. எந்த ஜாதகத்தை வச்சு சொல்கிறீங்க? ஐயா, அவருடைய அமைப்புகள் அந்த இவருக்கு பாதகாத திசைனா ஸ்டாலின். இப்போ நம்ம விஜயை பற்றி தான் பேசுகிறீங்க. விஜயுடைய ஜாதகத்தை நம்ம பற்றி பேசுகிறோம். நம்ம இன்னும் அவர் ஸ்டாலினுடைய ஜாதகத்தை நம்ம எடுக்கலை. அது எடுத்து இன்னொரு நாள் பேசுகிறேன் நான். நீங்கள் சொந்தத்தில் கடை வச்சுருக்கீங்களா? ஆமாய்யா, மதுரையில் இருக்கீங்க. அதை மதுரையில் நான் முதல்ல விஜய் மன்றத்துக்கு மதுரை மாவட்ட தலைவராக நான் இருந்தேன். நான் இப்போது விஜய் மன்றத்தை தலைவராக இல்லை. அதனால் அவருடைய நிலையும் அவருடைய கொள்கையும் எனக்கு நன்றாகவே தெரியும். முதலில் விஜய் புகழ் பெறுவார் என்று சொன்னது மதுரை மாவட்டத்தில் நான் மட்டும்தான் சொன்னேன். நான் மதுரை மாவட்ட தலைவர் விஜய் மன்ற தலைவராக இருந்தேன். நான் உங்கள் கடைக்கு டோர் நம்பர் என்ன? டோர் இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறீங்க. அதுக்கு என்னெல்லாம் செய்வீங்க? ஜாதகம் பார்ப்பீங்களா? ஆமாம், ஜாதகம், நியூமராஜி, எண் கணிதம், ஆவியோட பேசுறது, வாஸ்துக்குள்ள அபிப்பிராயம் சொல்லுவேல, அதெல்லாம் சொல்லுவீங்க. அதில் எல்லா நம்பர்கள் நம்பி வந்தால் அதுக்கு எவ்வளோ கட்டணம் பண்ணுவீங்க? கொடுக்குறத வாங்கிக்கிறவங்க, நம்ம ஏமாத்துறது இல்லை. அதுபோல் இப்போதைக்கு மலர் மருத்துவம் ஒரு பகுதி இருக்குது. அந்த மலர் மருத்துவன்ற பகுதி என்ன கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து நாட்டில் உள்ள எட்வர்ட் பேட்ஜ் தான் மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சார். ஆனால் அவர் அந்த மலர் மருத்துவம் சாப்பிட்டா வீடு வாங்கலாம், காரு வாங்கலாம், பங்களா வாங்கலாம் அப்படின்னு ஜோதிடர்கள் பொய்யான தகவல் பரப்புகிறாங்க. ஜோதிடம் மலர் மருத்துவம் அப்படின்னு அதுவும் ஒரு பொய்யான கருத்து தான். அது மலர் மருத்துவம் என்பது மனசுக்கு மட்டுமே தவிர மற்ற நல்ல செயல்பாடுக்கு இல்லைங்கய்யா. இது கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா? மயிலாப்பூரில். ஆமாம், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தெரியுங்கய்யா. அவருடைய புக்கெல்லாம் படிப்பீங்க? படிச்சிருக்கீங்கய்யா. நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்குங்க. அதாயா மனமதி செம்மையினால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. இது மனசுக்கு மட்டும்தான் தவிர இங்கிலாந்து நாட்டில் எட்வர்ட் பேட்ஜ் என்பவர் அவர் மந்திரவாதியோ ஜோசியக்காரோ ஒரு குடுகுடுப்பக்காரோ கிடையாது. அவர் ஒரு நல்ல மருத்துவர். இப்போ இருக்க ஜோசியர்கள் மலர் மருத்துவத்தில் சம்பாதிக்கிறாங்க, பொய் சொல்லி சம்பாதிக்கிறார்கள். உங்களோட தொலைபேசி நம்பர் என்ன? 78458806. ஒரு நம்பர் தான் இருக்குது. ஆமாய்யா, ஒரு நம்பர். ஆன்லைன் கன்சல்டிங் தான் ஐயா. மதுரைங்கய்யா. சென்னைக்கு அடிக்கடி வருவேல? வருவீங்கய்யா. சரி, இதை போடலாமா? போடலாங்கய்யா. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்கய்யா.